நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்க முடியும், ராட்சச குலமே அப்பதானே சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய நன்மைக்காகவும் பயப்படாம தைரியமா ராவணன் கிட்ட பேச போறதுனாலேயே விபீஷணன் பீமகர்மா அப்படின்னு சொல்ற. அவனோ ராவணமா நித்திய அக்னிஹோத்ரி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அக்னிகாரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வேற ரோஷம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கு, ஜம்முன்னு நல்லா ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கான். அங்க ஏற்ற விபீஷணன் அதை பார்த்தான். வாடா விபீஷணாப்பா உட்கார், ஆசனம் கொடுத்து உட்கார்ச்சான். ஏன்னா நேற்று சபையிலே நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல வந்தேன், நீங்க பாதிலேயே சபையை கலைச்சுட்டேன், அதனால உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக இங்க வந்திருக்கேன். சரி சொல்லேன். நீங்க சீதையை அபகரிச்சு வந்த அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்க பார்த்தேன் அப்படின்னா ஒட்டகங்கள் பசுக்கள் எல்லாம் அப்படி மேலே சிலிர்த்துட்டு அழகு கண்ணீரை பெருக்கிறது. பசுக்களுடைய காம்புகள் இருந்து பாலுக்கு பதிலா ரத்தம் வரும். நம்மளுடைய யஜ்ஞசாலைகள் எல்லாம் ஹவிச சில சமயங்கள் எறும்பு வைக்கிறது, பாம்புகள் எல்லாம் கூட ஊறுது. மேல இருக்கக்கூடிய அரண்மனை கலசத்தை கழுகுகள் வட்டமிடுறது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எல்லாம் காட்டுறது, இதோ இந்த நன்மைக்கு ஆபத்து அப்படிங்கிறத காட்டலையும். அதனால தயவு செஞ்சு சீதையை திரும்பி கொடுத்துரும். இன்னொன்னு, நீங்க சீதையை அபகரிச்சு வந்த அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் தலைகீழ நிற்கிறேன், சீதையை சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்பேற்பட்ட உறுதி அந்த தேவி கிட்ட இருக்கு. எவ்வளவோ பெண்கள் நீங்க அபகரிச்சுட்டு உங்களுடைய ஐஸ்வர்யை பார்த்து மயங்கிருக்கா, சீதை மயங்கி 10 மாசமா துடியாதுடிக்கிறேன் மாற மாட்டேங்கிறாளே. நீங்க கேட்டது தானே, 10 மாசமா வராத ராமன் 2 மாசத்துல வந்துருவானு கேட்டே. அதே தானே சீதைக்கும் 10 மாசமா மாறாத சீதை 2 மாசத்துல எப்படி மாறிடும்? வேண்டாம், திருப்பி கொடுத்துருங்க. இன்னொரு இந்த ராமனை சாதாரணமா நினைச்சுடாதீங்க. சாமானிய மனுஷன் மட்டும் நினைச்சிடாதே. அவன் வெறும் நவபூபால இந்த லோகத்தை பூலோகத்தை ஆட்சி பண்ண அந்த ராஜாவை மட்டும் நினைச்சிடாதே. இந்த அண்ட சராசரத்துக்கும் பிரபு இந்த ராமன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. காரணத்துக்கும் காரணம் இந்த ராமன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அண்டங்கிறது என்ன? கீழே லோகங்கள் அத்தல வெத்தல சுத்தல ரசாதல தலாதல மகாதல பாத்தாளாதி லோகங்கள் 7. மேலே லோகங்கள் பூலோகம், புகர்லோகம், சுகர்லோகம், அகோலோகம், தப்போலோகம், ஜனலோகம், சத்தியலோகம் வரைக்கும் இருக்க 7 லோகங்கள். 7 14 லோகங்களும் சேர்ந்தது ஒரு அண்டம்.